and welcome to Nithiyasri's world. இந்த வீடியோவில் நம்ம 1 pot meal ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதோட பேர் துவரம் பருப்பு சாதம். இந்த ரெசிபி தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் செய்கிற ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸில் ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான சாதம் வெரைட்டி. துவரம் பருப்பு சாதம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1/2 கப் அரிசிக்கு 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அரிசி எந்த குவான்டிட்டியில் ஆட் பண்ணுறீங்களோ அதோட பாதி அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், கல்லுப்பு, பெருங்காயம், சின்ன வெங்காயம். கிரைண்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 விதமாக நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். வெறும் தேங்காய் மட்டும் போட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், பூண்டு பல் 2, சின்ன வெங்காயம் 5, இது எல்லாத்தையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாதம் செய்கிறதுக்கு தண்ணி கூட புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியும் நம்ம சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். அதனால் லெமன் சைஸ் புளியை 1.5 கிளாஸ் புளி தண்ணி நான் கரைச்சி எடுத்திருக்கேன். அதை இப்போ குக்கரில் சேர்க்குறேன். அது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இந்த சாதம் வந்து கொஞ்சம் குலைவாக தான் இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான அளவு கல்லுப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம், இது 3 சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்க்குறேன். இப்போது இதில் அரிசி, பருப்பு இதெல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சிருந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்க்கணும். சின்ன வெங்காயத்தை ஒரு கடாயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வதக்கின சின்ன வெங்காயத்தை இப்போ இதோட சேர்க்கணும். அது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் உப்பு, காரம் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட கடுகு, உளுந்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாதம் நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட நம்ம தாளித்து வச்சதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம துவரம் பருப்பு சாதம் ரெடி. அந்த குக்கரை ஓப்பன் பண்ணோன்னே ஆவி பறக்க நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சாதம். இது கூட அப்பளம், வத்தல், திருநெல்வேலி சைடில் செய்கிற வடகம் இது எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வடகம் ரெசிபி கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும். இது மட்டும் இல்லை, திருநெல்வேலி அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் இன்னும் நிறையா திருநெல்வேலியோட ஸ்பெஷல் ரெசிபீஸ், களி, சொதி இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து அதில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் டேப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.